ஒரே ஒரு 30 செகண்ட் ஸ்கிப் பண்ண வேணாங்க. நான் ஒரு ஆட்டோ டிரைவருங்க. ஆட்டோ ஓட்டுற பையனா தான் என்னை பார்த்திருக்கீங்க. ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுங்க. நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன். நான் உழைக்கிற இந்த ஊதியத்துல ஒரே ஒரு பங்கு எடுத்து இல்லாதவங்களுக்கு உதவி செய்தாங்க சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ரொம்ப முடியாத மனசுங்க. அவருக்காண்டி தான் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். சோ அவர் பண்ற தொழில தாங்க நான் ஷேர் பண்ணேன். பகல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நைட்டு ரூம் பாயா கிளீனிங் ஒர்க் பண்றேன். எனக்கு என்னோட வறுமைக்கு என்ன கிடைக்குதோ அதை தாங்க சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டதை வச்சு அதுல பாதி இல்லாதவங்களுக்கு கொடுத்துதாங்க என்னோட தேவை. வரைக்கும் தொடர்ச்சியா எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் ரொம்ப நம்புறேன். நிறைய பேருக்கு இன்னும் உதவி செய்ய நான் காத்திருக்குங்க. நீங்களே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஆட்டோ ஓட்டி அதன் மூலமா வரக்கூடிய ஒரு வருமானம், அதுக்கப்புறம் நைட்ல ரூம் பாய் சர்வீஸ்னு இப்படி கிளீனிங் வேலைலாம் செஞ்சு தனக்கே கொஞ்சம் தான் காசு வரும். அந்த காசை மிச்சப்படுத்தி அதன் மூலமா இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு வராரு இங்க ஒரு இளைஞர். தனக்கு இப்ப எப்படி நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே போல தொடர்ந்து இன்னமும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. பார்க்கும்போதே அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துது. ஆட்டோ பையன் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காரா. பட் சில சூழ்நிலைகளால இப்ப இவரை ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஆட்டோ ஓட்டுறது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல ரூம் பாய் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கிளீனிங் வேலை எல்லாம் பண்ணிட்டு வராரு. இப்படி இதன் மூலமா தனக்கே கொஞ்சமான காசு தான் கிடைக்குது. ஆனாலுமே அந்த காசை மிச்சப்படுத்தி அதுல யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கோ தன்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு வராரு. தனக்கு ஏதாச்சும் கிடைச்சா அதை வச்சு இவர் பாத்துக்கிறாரா, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட இதை செஞ்சுட்டு வராரு. நிறைய பேர்கிட்ட நிறைய காசு இருந்தாலும் அவங்க பெருசா யாருக்கும் உதவி செய்யறது இல்ல. ஆனா இவர் பாருங்க, தங்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வச்சு இவ்வளவு உதவிகள் செஞ்சுட்டு வராரு. இவருக்கு ரொம்ப பெரிய மனசுங்க அப்படின்னு சொல்லி பல பேரும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்காக இவர் ஷேர் பண்ணிருக்காருன்னா, இவ்வளவு நாட்களா தனக்கு தொடர்ந்து எல்லாருமே சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியான வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க 3 பேரும் உங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்க ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, பிரியாணி பிடிக்கும். நான் அன்னைக்கே வரணும்னு நினைச்சா வர முடியல. வாங்க சாப்பிட போலாமா? எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்தோம். அப்போ எங்க அம்மா கேட்டாங்க, என்னை பொறுத்தளவுக்கு இவங்களும் குழந்தைங்க தான், அதனால இன்னைக்கு நம்மளால முடிஞ்சது இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு. பொன் பொருள் ஆபரணம் இப்படி எதை கொடுத்தாலும் யாருக்குமே மனசு திருப்தி ஆகாது. ஆனா வயிறு நிறைய சாப்பாடு போட்டா அந்த வயிறும் சரி அந்த மனசும் சரி மனசார வாழ்த்துற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிதான் இங்க குக்கிங் சேனல் ஃபார் வில்லேஜ் கிட்ஸ் அப்படிங்கிற இந்த ஐடியில் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பேருக்குமே கண்ணு ஓரளவுக்கு தான் தெரியுது. சோ இந்த 3